தீபாவளி பண்டிகையை கொண்டாட தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையம், எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்களில் கடைசி நேர பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக வியாழக்கிழமை இரவு முதலே சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சனிக்கிழமையன்று தீபாவளி பண்டிகை என்றாலும் வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னையில் தொழில் நிமித்தமாக தங்கியிருப்பவர்களும், வியாபாரம் செய்பவர்களும், கட்டுமான தொழில் செய்பவர்களும், தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களில் பணிபுரிபவர்களும், கல்லூரி மாணவ மாணவியர்கள் கூட்டம் 2 நாட்களாக கோயம்பேடு பஸ் நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் நிரம்பி வழிகிறது. இறுதி நாளன்றும் கூட்டம் அலைமோதியது. இப்போ தீபாவளி ஹாலிடேஸ்க்காக வீட்டுக்கு போறேன். டிக்கெட் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரிசர்வ் பண்ணியிருந்தாலும் ரொம்ப ரொம்ப டஃப்பா இருந்தது. டிராபிக் எல்லாம் அதிகமா இருக்கு. தீபாவளிக்காக ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். இங்க ஆல்ரெடி நான் புக் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸ்பெஷல் பஸ் எல்லாம் நிறைய விட்டுருக்காங்க. 8000 பஸ் விட்டுருக்காங்க. இதில் இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்தோன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒன்றும் போன தாட்டி எல்லாம் இல்லை. போன தாட்டி இந்த மாதிரி ரஷ் எல்லாம் இல்லை. இந்த நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சென்னையிலிருந்து மதுரை, நெல்லை, சேலம், கோவை, மன்னார்குடி, தூத்துக்குடி போன்ற ஊர்களுக்கு செல்ல இரவு நேர ரயில்களில் செல்வதற்காக முன்பதிவில்லா பயணிகள் எழும்பூர் மற்றும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையங்களில் நண்பகல் முதலே இடம் பிடிப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து ரயில்களில் இடம் பிடித்தனர். பண்டிகை காலங்களில் சிறப்பு ரயில்கள், பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் ஒவ்வொரு ஆண்டும் வெளியூர் செல்லும் பயணிகளின் கூட்டம் அதிகரித்த வண்ணமாக உள்ளது.